வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைத்துக் கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பிற்கான ரயில் சேவை வழமைக்கு ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் பிரசார காரியாலயத்திற்கு தாக்குதல், 3 காயம். காணாமல் போன ஏர் ஏசியா விமானம் கடலுக்குள் வீழ்ந்திருக்கலாம் என சந்தேகம். இனி விரிவான செய்தி. வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். திருகோணமலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கிண்ணியா மாஞ்சோலை பாலம் உடைந்துள்ளமையினால் போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மாவிலாரின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் மாவடிச்சேனையில் உள்ள 150 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். குட்டிக்கராச்சி மற்றும் குறிச்சாக்கேணி பாலத்தினை மூடி நீர் பாய்வதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீதியை மூடி வெள்ளம் பாய்வதனால் கிண்ணியா தம்பலக்கம்பம் வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மோதூர் பகுதியில் உள்ள பல கிராமங்களுக்கான தரைவழி போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக A15 வீதியில் தோப்பூர், ஈச்சலம்பற்று, வெறுக்கல், மண்சேனை மற்றும் மாவடிச்சேனை ஆகிய பகுதிகளுக்கான போக்குவரத்தினை பாதுகாப்பு கருதி போலீசார் இடைநிறுத்தியுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இரணிமடு குளம் உட்பட பல குளங்கள் வான் பாய்வதனால் குடியிருப்பு குழுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்தில் 615 குடும்பங்களைச் சேர்ந்த 1991 பேர் 13 நலம்புரி முகாம்களில் தங்கியுள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அம்பகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட மஸ்கெலியா பிரவுன்விக் தோட்டத்தின் எமலினா பிரிவின் மண் சரிவு காரணமாக 11 குடும்பங்களைச் சேர்ந்த 47 பேர் இடம்பெயர்ந்து மொட்டிங்ஹோம் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். கடந்த 26ஆம் திகதி ஏற்பட்ட மண் சரிவை அடுத்து இவர்கள் பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை மற்றும் வெள்ளம் காரணமாக தடைப்பட்டிருந்த மட்டக்களப்பிற்கான ரயில் சேவைகள் வழமைக்கு திரும்பியுள்ளதாக பிரதான ரயில் கட்டுப்பாட்டாளர் DV குணபால தெரிவித்தார். ரயில் பாதையில் வெள்ளம் குறைவடைந்துள்ளமையினால் இன்று காலையிலிருந்து மட்டக்களப்பிற்கான ரயில் சேவைகள் வழமை போன்று இடம்பெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடுமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்த பொலனறுவை மட்டக்களப்பு ரயில் பாதையை சீரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தோட்டப்புறங்களைப் போன்று ஏனைய பகுதிகளிலும் தமிழ் மக்களின் சுகாதார வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நுவரெலியாவில் நேற்று நடைபெற்ற பிரசார கூட்டத்தின் போது ஜனாதிபதி இதனை கூறினார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று நுவரெலியாவில் நடைபெற்றது. தேவகாව විනාශ කරන්න කුරුමාණන් අල්ලනවා. අපි ඒකට ඉඩ තියන්නේ නැහැ කියන එකත් අපි මතක් කරන්න ඕන. අපි මන්ද පෝෂණය මේ ප්‍රදේශයේ ජනතාවගේ දරුවන්ගේ තිබුණු තත්ත්වය தேயிலை தோட்டங்களை அளிப்பதற்கு முற்படுகின்றனர். அதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகளின் போஷணை குறைபாட்டை தீர்ப்பதற்கு ஜனாதிபதி செயலணியை நியமித்தோம். கடந்த காலங்களில் தமிழ் பேசக்கூடிய சுகாதார பரிசோதகர்கள், அதேபோல் தோட்டப்புறத்தைச் சேர்ந்த குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் 500 பேரை நியமித்தோம். அதேபோல் வடக்கிலும் கிழக்கிலும் ஆயுர்வேத வைத்தியசாலைகளை அமைத்தோம். 50 கிலோகிராம் உரத்தினை 350 ரூபாவிற்கு தொடர்ந்தும் வழங்கி வருகின்றோம். ආයුර්වේද රෝහල් ඇති කරලා තියෙනවා.
අපි කිලෝ 50ක පෝරමිටිය රුපියල් 350 බැගින් තව දුරටත් ලබා දෙනවයි කියන එකත් අපි මතක් කරන්න ඕනේ. பொது எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று மொனராகலையில் நடைபெற்றது. புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. දැන් ආණ්ඩු විරෝධී ජනමතය පුළුල් ලෙස රටේ ගොඩනැගිලා ඉවරයි. මහා ජනතා රැල්ලක් இன்று அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாடு மக்கள் மத்தியில் அதிக அளவில் ஏற்பட ஆரம்பித்துள்ளன. மக்கள் அணி திரண்டுள்ளனர். மஹிந்த ராஜபக்சேவின் அரசாங்கத்திற்கு முடிவு கட்டுவதற்கு மக்கள் சுனாமி போல் வந்துள்ளனர். பொய் பிரசாரங்களை முன்னெடுத்து மக்களை உளரீதியில் பலவீனப்படுத்த முடியுமா என சிந்திக்கின்றனர். எமது புதிய அரசாங்கம் விவசாயிகளின் அரசாங்கமாகும். நாட்டில் உழைக்கும் மக்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை அரசாங்கம் கவனிக்க வேண்டும். நாட்டிற்கு தேவையான மாற்றங்களை செய்து துஷ்பிரயோக ஆட்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். மிகச்சிறந்த நல்லாட்சியை நாங்கள் முன்னெடுப்போம். ආර්ථික සමෘද්ධිය ඇති කිරීම අපේ ප්‍රමුඛ කාර්යයක් බවට අපි පත් කරනවා. අපි දකිනවා හංසයා වටා රජයේ ප්‍රබලව එකතු වෙලා ඉන්නවා. හංසයා ඊටා ශක්තිමත්. அன்னத்தை சுற்றி அரசாங்கத்தின் முக்கிய நபர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். எனவே அன்னம் பலமாக உள்ளது. இவ்வாறு அன்னத்தை சுற்றி ஒன்றிணையும் போது நாட்டின் நிர்வாகிகளுக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள காய்ச்சல் குறைவதில்லை. எனவே இந்த ஊழல் மிக மற்றும் சர்வாதிகார நிர்வாகத்தை இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் வழிவகுத்து தருவீர்கள் என்பது எமக்கு தெரியும். அந்த பயணத்தை நாம் தொடர்ந்துள்ளோம். எனவே இந்த நிர்வாகிகள் ஒழிப்பதற்காக கற்பாறைகள் அல்லது சுரங்கத்தை அமைக்கும் நடவடிக்கையை நாம் தற்போது ஆரம்பித்துள்ளோம். අපි දැන් ආරම්භ කළා කියන මේ පාලකයාට රිංගල යන්න ඔය හරි බින්ජයක් හරි ගල් ගුහාවක් හරි කානුවක් හරි කපන්න තමයි. கடும் மழை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் மழை காரணமாக நீரில் மூழ்கியிருந்த அனுராதபுரம், மிகுந்துபுர, ஜெயஸ்ரீபுர, திம்பிரிகடவல மற்றும் ஜெயந்தி மாவட்ட ஆகிய பிரதேசங்களில் வெள்ளம் வடிந்தோடி வருகின்றது. அனுராதபுரம் நீராவிய பகுதியை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் சில வர்த்தக நிலையங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை பதுளை வெளிமடி வீதி நேற்றிரவு தொடக்கம் பனிமூட்டத்துடன் காணப்படுகின்றது. பதுளை அமுனுவெல்பிட்டிய பகுதியில் உள்ள சுமார் 120 வீடுகள் மண்சரிவு அபாயத்திற்கு உள்ளாகியுள்ளன. இதன் காரணமாக 200 குடும்பங்கள் இடம்பெயர்ந்து பதுளை ரேமகா ராகுல வித்தியாலயத்தில் தங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நொச்சியாகம கொகவித்தாவ வாவி உடைப்பெடுக்கும் நிலையில் உள்ளது. வாவி உடைப்பெடுக்குமாயின் 110 குடும்பங்கள் அபாயத்திற்குள்ளாக வேண்டி நேரிடும் என எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை ஹட்டன் கொழும்பு ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியில் நேற்று தொடக்கம் பனிமூட்டம் நிலவுகின்றது. கண்டி பொது வைத்தியசாலைக்கு அருகில் ஏற்பட்ட மண் சரிவால் புற்றுநோய் வைத்தியசாலை மற்றும் தாதியர் பயிற்சி கல்லூரி ஆகியவற்றிற்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக புற்றுநோய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கொழும்பு வெள்ளவத்தி பகுதியில் பஸ் ஒன்று விபத்திற்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். அல்பிட்டியவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சொகுசு பஸ் ஒன்றை இன்று காலை வீதியை விட்டு விலக்கி பாதுகாப்பு வேலியில் மோதியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். விபத்திற்குள்ளான பஸ்ஸின் முன்புற ஆசனத்தில் சிக்கியிருந்த 8 வயது சிறுவனை கொழும்பு தீயணைப்பு சேவைகள் பிரிவின் மீட்பு பணியாளர்கள் மீட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் களுப்போவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் மஹிங்கனை பிரசார காரியாலயத்திற்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 வாகனங்களில் வருகை தந்த குழுவினரால் நேற்றிரவு 10 மணியளவில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் முன்னாள் ராணுவ கேர்னல் உட்பட 3 காயம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மகிங்கனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் பிரசார காரியாலயம் மற்றும் வாகனங்கள் சிலவற்றிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சக்தி சிரச யோன்கீல்ஸ் நிவாரண யாத்திரை தற்போது சில பிரதேசங்களில் நிவாரணங்களை பகிர்ந்தளித்த வண்ணம் உள்ளது. யோன்கீல்ஸ் நிறுவனத்தின் ஒத்துழைப்புடன் இம்முறை நிவாரண யாத்திரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா அமைப்பின் தலைமையகத்தில் நேற்று காலை இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களின் பின்னர் புத்தளம், திருகோணமலை, மட்டக்களப்பு, அனுராதபுரம் மற்றும் பொலனறுவை ஆகிய பகுதிகளை நோக்கி நிவாரண யாத்திரை புறப்பட்டு சென்றது. புத்தளம் நோக்கி பயணித்த குழுவினர் நேற்றைய தினம் சில இடங்களில் நிவாரணங்களை பகிர்ந்தளித்தனர். மட்டக்களப்பு நோக்கி பயணித்த குழுவினர் நேற்றிரவு மட்டக்களப்பு சென்றடைந்துள்ளனர். இன்று காலை நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை மட்டக்களப்பு வீதி நீரில் மூழ்கியுள்ளமையினால் பாரிய இடையூறுகளுக்கு மத்தியில் நிவாரண யாத்திரை பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.